ஒரு கிரிக்கெட் பிளேயர் நேம்ல சர்மான் பேர் வந்தாலே அவங்க அதிரடி ஆட்டக்காரங்களா தான் இருப்பாங்க போல. எப்பா என்ன மேட்ச்ரா சாமி. டெல்லிக்கு லக்னோவுக்குமான போட்டியில டாஸ் வின் பண்ண டெல்லி முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுக்க லக்னோக்காக மிச்சில் மார்க்கரம் ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் மிச்சில் எக்ஸலண்டா ஸ்டார்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் மார்க்கரம் அவரோட கீழே கொடுத்துட்டு போக, அடுத்து அந்த பூரான் எக்ஸலண்டா ஸ்டார்ட் கொடுக்க மிச்சிலும் பூரானும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து 50+ ரன்ஸ் அடிக்க, சரி இந்த போட்டிலே ஸ்கோர் 250 மேல போகுதுன்னு பார்த்தா அடுத்து அந்த பேட்ஸ்மேன்ஸ் ஆன ரிஷப் பண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாம் டெத் ஓவர்ல சொதப்பி மொத்தத்துல டிசி டெத் ஓவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லக்னோவோட அந்த டெத் ஓவர் பவுலிங் டிசி 20 ஓவர் முடியல 209 ரன் அடிச்சிருப்பாங்க. சேசிங்ல டெல்லி அணி நல்லா பிளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா தாக்கூர் எக்ஸலண்டா பிளே பண்ணி முதல் ஓவர்ல 2 விக்கெட் எடுக்க, அடுத்து அந்த பேட்ஸ்மேன்லாம் ஏன் வரனே தெரியாம போயிட்டே இருக்க 7 ஓவர்ல டெல்லி 6 விக்கெட் விட்டு மோசமான நிலைமைக்கு போயிருவாங்க. என்னதான் டெல்லி அணி ஆட்டத்துல ஆரம்பத்தில் விக்கெட்டை விட்டாலும் அசுதோஷ் சர்மா எப்போது டெல்லி அணிக்காக மாசா பிளே பண்ணி எக்ஸலண்டான இன்னிங்ஸ் ஆட, இவங்க 2 பேரோட அந்த எக்ஸலண்டான இன்னிங்ஸ்னால டெல்லி அணி இந்த போட்டி லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு போய் 1 விக்கெட் த்ரில்லா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டெல்லி அணி இந்த சீசனை வெற்றியோட தொடங்குறாங்க. இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அசுதோஷ் சர்மா. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்என்ஜி ஓனர் ரிஷப் பண்ட் என்ன பேசியிருப்பாரு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.